வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 2 முழுக்கல்ல பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொள்குறி வகை வினாக்களில் 12வது கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, -5 முதல் 6 வரையிலான எண்களில் டேஷ் மிகை முழுக்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை ஒரு எண்கோடுன்னு வச்சுக்கோங்களேன். எண்கோடு வரையணுங்கிறதுல உங்களுக்கு புரியணுங்கிறத சொல்கிறேன். -5க்கு முன்னாடி -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ -5 முதல் 6 வரையிலான எண்களில், ஸோ 5லேருந்து 6க்குள்ள மிகை அப்படின்னா ப்ளஸில் இருக்கக்கூடிய எண் தான். அப்போ -5லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன எண்களில் வரும்? -4, -3, -2, -1 வரும். ஆனால் கொஸ்டினில் மிகைன்னு கொடுத்ததுனால அப்போ மிகை எண்கள் மட்டும் பார்க்குறோம். அப்போ என்ன வரும்? 0, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ மொத்தத்தில் எண்கள் இருக்கு 7 இருக்கு. அப்போ -5 முதல் 6 வரையிலான எண்களில் டேஷ் மிகை முழுக்கள் உள்ளன, 6, 7 மிகை முழுக்கள் உள்ளன. அப்போ ஆப்ஷன் ஆப்ஷன் தான் கரெக்டு. 0லேருந்து 6 மட்டும்தான் வரும், மைனஸ்லாம் வராது. ஏன்னா மிகைன்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை குறைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா -4, -3, -2, -1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 வந்திருக்கும். அடுத்து 13வது கேள்வி. பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறம் 20 அலகு தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண் என்னன்னு கேட்குறாங்களா. 0, இதுதான் 0ன்னு வச்சுக்கோங்களேன். 0லேருந்து இடதுபுறத்தில் 20 அலகுகள் அப்படின்னா எங்கே வரும்? -20. 20 எங்கே வரும்? -20 வருங்களா. இது இடதுபுறம். இடதுபுறத்தில் 20 அலகு தொலைவில். ஸோ அப்போ ஒரு அலகுனா 0லேருந்து -1, 2 அலகு அப்படின்னா தொலைவில்னா -2, 3 அலகு தொலைவில்னா -3, இப்படி போய் எங்கே வரும்? -20 வரும். அந்த எண்ணுக்கு எதிரெண் கேட்குறாங்க. அப்போ இந்த எண் என்ன அப்படின்னா, 0லேருந்து இடதுபுறத்தில் 20 அலகுகள் தொலைவில் என்ன எண் இருக்கும் அப்படின்னா -20 இருக்கும். அதுக்கு எதிரெண் என்ன அப்படின்னா மைனஸ்ல இருந்தால் ப்ளஸில் எழுதுவோம், தான் எதிரெண். அப்போ ஆப்ஷன் +20 தான் கரெக்டான விடை. அடுத்து 14வது கேள்வி. -7ன் வலதுபுறம் ஒரு அலகு தொலைவில் உள்ள எண் என்னன்னு கேட்குறாங்களா. இதுதான் நம்மளோட எண் கோடு. இது 0, 1, 2 மைனஸில் இருக்கனால மைனஸ் நிறைய போட்டுக்கலாம். -1, -2, -3, -4, -5, -6, -7. ஸோ வலதுபுறம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம்? இடதுபுறம்னா இந்த பக்கம், வலதுபுறம்னா இந்த பக்கம் சொல்லியிருக்கோங்களா. அப்போ -7ன் வலதுபுறத்தில் ஒரு அலகு தொலைவில், தான் -7. இதோட வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் வரும். ஒரு அலகு தொலைவில் என்ன எண் இருக்குன்னு கேட்குறாங்க, உள்ள எண். அப்போ என்ன எண் இருக்கு நமக்கு? -6. அப்போ ஆப்ஷன் -6 தான் கரெக்டு. 15வது கேள்வி. 1ன் இடதுபுறம் 3 அலகுகள் தொலைவில் உள்ள எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எண் கோடு வரைகிறோம். 0, 1, 2, 3, 4. இங்கே -1, -2, -3, -4. 1ன் இடதுபுறம், 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1ஓட இடதுபுறம்னா இந்த பக்கம் வரும். அப்போ 1ன் இடதுபுறத்தில் 3 அலகு தொலைவில், 3 அலகு. அப்போ ஒரு அலகு தொலைவில்னா 0, 2 அலகு தொலைவில்னா -1, 3 அலகு தொலைவில் அப்படின்னு என்ன ஆன்சர் கிடைக்குது? -2. அப்போ ஆப்ஷன் -2 தான் கரெக்டான விடை. 16வது கேள்வி. எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிரெண்ணையும் தீர்மானிக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ என்னோட எந்த ஒரு எண் என்ன நிலை எந்த பக்கம் இருக்குது, அதோட எதிரெண்ணை தீர்மானிக்கும் எண் என்ன? 0. ஓகேங்களா. 0லேருந்து நம்ம இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குன்னு தானே சொல்கிறோம். அப்போ 0லேருந்து 20 தொலைவில் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? -20ன்னு சொன்னோமா. அதோட எதிரெண் என்னென்னா +20ன்னு சொன்னோமா. அப்போ எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? 0லேருந்து எங்கே வருது? 0லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். அப்போ இதோட விட 0 தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.